ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் பண்டிகையோட சிறப்பு பரிசு. முந்தைய வருடம் போலவே இந்த வருடமும் ரொக்கத்தொகை உண்டா இல்லையா, வாங்க மக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பரிசு தொகுப்பில் பணம் இல்லை. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அறிவிப்பு. 2,19,00,000 குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. இந்த பொங்கல் பரிசு தொகை வழங்குவதால் 2,38.92 கோடி செலவினம் ஏற்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார் தெரிவித்துள்ளார். எனவே பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 இடம்பெறவில்லை என்று நேற்று வரைக்கும் தகவல். ஆனால் இன்று வெளியாகும் சூப்பர் அறிவிப்பு என்னவென்றால், எனவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுமா என்று சென்னை இந்த நிவாரணத் தொகை வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது தவிர்க்கப்படுமா என கேள்விகள் எழுந்தன. ஆனால் தமிழக அரசு இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே பொங்கல் பரிசு தொகையும் 1000 ரொக்கத்தொகையும் வழங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்களே. அதனால் தமிழக அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை வெளியிடும் என்றும், ஜனவரி 8ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்வதை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்றும் கோட்டை வட்டாரத்திலிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. அனைத்து அரசு ரேஷன் அட்டைதாரர்கள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களும் பயன்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதில் ட்ரிபிள் ஜாக்பாட் என்னவென்றால், இந்த மாதம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும், வெள்ள நிவாரண இடங்களில் ஏற்பட்ட இடங்களில் 6000 ரூபாயும், பொங்கல் சிறப்பு தொகை ரொக்கத்தொகை 1000 ரூபாயும் சேர்ந்து வழங்கப்படுவதால் மக்கள் உற்சாகமாகி உள்ளனர். இதனால் பேரிடரிலிருந்து விரைவில் மீண்டும் வர முடியும், பண்டிகை கால செலவுகளையும் சரி கட்ட முடியும், அன்றாட பணப்பிரச்சனைகளையும் சற்று சரி செய்யப்படும் என மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். எனவே மக்கள், நமக்கு ட்ரிபிள் ஜாக்பாட் உள்ளது.